ஸோ குட் பேட் அக்லி தல அஜித்தோட புது படம் பார்த்தாச்சு. எனக்கு படம் பிடிக்கலன்றதை தாண்டி தேட்டரில் வந்து சரியான செலப்ரேஷன்ஸ். அதாவது ஒவ்வொரு சீனுக்கும் மக்கள்லாம் விழுந்து கை தட்டுறாங்க. ஒரே ஃபன்னு, ஒரே என்ஜாய்மெண்ட்டு. எப்படி கை தட்டுறாங்க, கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க, ஒரே கொண்டாட்டமாக இருந்துச்சு. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்னென்னா அந்த படத்தோட விமர்சனங்கள்லாம் வேறு மாதிரி வருது. ஆனால் தியேட்டரில் பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து பயங்கரமாக ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி கொண்டாடுறாங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த செலப்ரேஷன் அப்படிங்கிறது நாம் இன்றைக்கி அந்த செலப்ரேஷனுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க போகிறோம். நான் உங்கள் மெட்ராஸ் கதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். தினமும் காலையில் வெவ்வேறு விஷயங்கள் பற்றி உரையாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் அப்படி உரையாட போகிற விஷயம் குட் பேட் அக்லி திரைப்படம் ஏன் கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பற்றி தான். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஏன் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சில பேருக்கு ஒரே டவுட்டு. என்னடா இது இந்த படத்தில் கதையே இல்லை, ஒன்றுமே இல்லை, சப்ஸ்டன்ஸே இல்லை, ஆனாலும் ஏன் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. பட் அந்த டவுட்டெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் அஜித்குமார் செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது சில பேர் ஒரு லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து 10 வருஷம் 50 வருஷம் இதில் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஆடியோ விஷுவல் போடுவாங்கள்ல, சாதனை தமிழர்கள், சாதனை மனிதர்கள் அப்படின்னு. எனக்கு கிட்டத்தட்ட இந்த படம் பார்க்கும்போது ஒரு அஜித்குமாருக்கு போட்ட ஒரு ஆடியோ விஷுவல் மாதிரி தான் இருந்துச்சு. அவர் இது வரைக்கும் என்னென்ன படம் நடிச்சிருக்காரு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த படங்களில் பண்ணியிருக்காரு, எதெல்லாம் ஒர்க் ஆகிருக்கு, எல்லாமே இந்த படத்தில் வருது. அவர் நடித்த எல்லா படத்தோட டீட்டெயிலும், எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது. அதாவது தீனாவுக்கு முன் தீனாவுக்கு பின் 2 அஜித் இருக்காங்க. இப்போ இது வந்து தீனாவுக்கு பின் அஜித்தோட சாதனைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் வந்து முதுகில் குத்துறது அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸை தவிர மற்ற எல்லா ரெஃபரன்ஸும் வருது. அது பார்க்க ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து ஒரு 90s கிட்டாக இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஏன்னா அப்போ இருந்து அமர்க்களம், தீனா அப்படின்னு, பில்லா அப்படின்னு எல்லா ரெஃபரன்ஸும் வரும் வரிசையாக. அது வந்து பார்க்க ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. இப்போது இந்த ஹாலிவுட்லலாம் ஈஸ்டர் எக்ஸ் அப்படின்னு படத்துலலாம் வைப்பாங்க. ஈஸ்டர் எக்ஸ்னால் ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை வந்து நோட் பண்ணி, இது அந்த படத்தில் வந்ததில்லை, இது இந்த படத்தில் வந்தது. இந்த படத்தில் அந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு டயலாக்லேயும் ஒரு ரெஃபரன்ஸோ ஏதோ ஒரு ஈஸ்டர் எக்கோ கட்டாயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை கண்டுபிடிக்கிற இந்த புதிர் விளையாட்டு தான் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு எனக்கு தோணுது. இது இந்த சீனில், இது இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் இல்லை, இது அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு. அதாவது அஜித்குமாரோட அவரோட படங்கள்லாம் தாண்டி மற்ற படங்களோட ரெஃபரன்ஸு, லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் ரெஃபரன்ஸு அப்படின்னு அவ்வளோ ரெஃபரன்ஸில் தான் இந்த படம் ஓடுது. இந்த படமே ஒரு ஈஸ்டர் எக் படம் தான். எந்த அளவுக்குன்னா விஜயோட ஒரு டைலாகை வந்து அஜித் சொல்கிற மாதிரி கூட ஒரு சீன் இந்த படத்தில் வந்து இருக்குது. இப்போது இந்த சில மேடை நாடகங்கள்லாம் இருக்கும், 100 நிமிடம் 100 நகைச்சுவைன்னு எஸ்வி சேகர்லாம் வந்து நாடகம் போடுவாப்பில். இப்போ அந்த நாடகம்லாம் பார்த்தோம்னா நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஒரே சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். பட் வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் நமக்கு ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இருக்கும். அது வந்து நிறைய வெவ்வேறு மாதிரியான இந்த மாதிரியான ஆர்ட் ஃபார்முக்கே நமக்கு தோணக்கூடியது தான். லைக் சர்க்கஸ் பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு கான்சர்ட் போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் போகிறோம். ஃபுட் ஃபெஸ்டிவல் போனோம்னா நிறைய ஃபுட் இருக்கும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எதையுமே உருப்படியாக சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம், அந்த மொமெண்ட்டை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்போம். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட் டான்ஸ் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க எல்லா ஊர்லேயும். ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க ஒவ்வொரு சிட்டிலேயும். சென்னையிலலாம் பயங்கரமாக இருக்கும், செம்ம வைப்பாக இருக்கும், எதுவுமே சம்மந்தம் இல்லாத. அதில் வந்து ஏதோ பாட்டு வைப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, எல்லோரும் சேர்ந்து பாடுவாங்க. அது முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பாட்டு காணணும், என்ன பாட்டு கேட்டோம், அது கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த மொமெண்ட்டில் பயங்கர உற்சாகமாக இருக்கும்ல. எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அந்த மொமெண்ட்டில் வந்து அது பயங்கரமாக உற்சாகமாக இருக்குது. இப்போ ஒத்தருபா தாரேன் உடப்பு தட்டுவன் தாரேன்னு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு ஒரே உற்சாகமாக இருக்குது. அதுக்கப்புறமா சிம்ரன் வராங்க, அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது.
அஜித் வந்து சில பாட்டுக்கு சில டைலாக்ஸ் பேசுகிறாரு. காடு மேலே 11 நிமிஷம் சொல்ல அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறாரு. அப்போ நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குன்னு இந்த படம் முழுக்கவே அந்தந்த மொமெண்ட் தான். அந்த மொமெண்ட்டில் நமக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, அந்த மொமெண்ட்டில் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, அந்த மொமெண்ட்டில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் இது எதுக்காக நம்ம சந்தோஷமாக இருந்தோம், எது நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்னு யோசிச்சா அப்படி எதுவுமே டக்குன்னு ஞாபகத்துக்கவே வராது. இப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்துச்சு. இப்போது டெட்பூல் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்து மார்வல் படங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த டெட்பூல் அப்படின்னு ஒரு படம். இந்த டெட்பூல் படம் வந்து மார்வல் ஹீரோஸே பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த சூப்பர் ஹீரோ படங்களையே கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அவங்க எல்லாரையும் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ இந்த படங்கள் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணும். இந்த படம் எனக்கு குட் பேட் அக்லி பார்க்கும்போது அந்த டெட்பூல் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த கேங்ஸ்டர்னு ஒரு ஜானர் வச்சுட்டு சமீப காலமாக நிறைய படங்கள் வருது. அந்த படங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட் எல்லாம் ஒரு மாதிரி அதை எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகிறாப்புல ஆதிக்கு. அந்த எக்ஸ்ட்ரீமில் கொண்டு போய் அது வேற ஒரு உலகத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. அது பார்க்க ரொம்ப ஃபன்னாகவும் இருக்குது, அதே சமயம் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. ஏன்னா இப்போ அந்த பெரிய ஹீரோ நடிக்கிற எல்லா கேங்ஸ்டர் படமோ இல்லை பெரிய படம் எல்லாத்துலேயுமே ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க, பழைய பாடல்கள் வைக்கிறாங்க, அந்த நடிகரோட முக்கியமான வாழ்க்கை தருணங்கள் எல்லாம் கொண்டு வராங்க இல்லையா. அதை வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றாப்புல அவர். அது வந்து ஒரு மாதிரி எனக்கு டெட்பூல் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக அவங்கள ஃபன் பண்ணிக்கிறதுன்றது இருக்குல்ல, அது வந்து இந்த படம் ஃபுல்லாக இருந்துச்சு. அது ரொம்ப நாளாக இருந்தது. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம யோசிச்சு பார்த்தா கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செலிப்ரேஷனை எதுக்காக இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து அதோட ஃபன்னை வந்து இழந்துருவோம். பெரும்பாலான நேரத்தில் செலிப்ரேஷன்ஸ்க்கு மீனிங் இருக்கிறது இல்லை, மீனிங்லெஸ் செலிப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து லைஃபுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் நம்ம என்னென்னா இப்போல்லாம் எல்லாத்துக்கும் மீனிங் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம், எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். எதுக்காக இதை செய்யணும், எதுக்காக அதை செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் மூளையாலேயே எல்லாத்தையும் அணுக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த ரியல் செலிப்ரேஷன்ஸை வந்து இப்போல்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எல்லாத்துக்கும் மீனிங் தேடுறது அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு ஆபத்து தான். நம்ம மீனிங் தேட ஆரம்பிக்கும் போது அதோட அந்த செலிப்ரேஷனை விட்டுருவோம். இப்போ ஒரு மேஜிக் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, மேஜிக்கில் அந்த மொமெண்ட்டில் அவர் ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டால் நமக்கு அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் அதே மேஜிக்கை இவன் எப்படி பண்ணியிருப்பான், இதை இப்படி பண்ணியிருப்பான், இது அந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு நம்ம போட்டு அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக ஆரம்பிச்சோம்னா நம்ம நிச்சயமாக மேஜிக் என்ஜாய் பண்ண மாட்டோம், அந்த மொமெண்ட்லேயும் இருக்க மாட்டோம். நம்ம வந்து ஆராய்ச்சியிலே தான் இருப்போம் பெரும்பாலான நேரத்தில். அப்படி சில சமயங்களில் இந்த மீனிங்லெஸ் செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ தீபாவளி எடுத்துக்குவோம். தீபாவளி அன்றைக்கி நான் ஏன் பட்டாசு வெடிக்கணும், பட்டாசு வெடித்தா எனக்கு என்ன கிடைக்க போகுது, பட்டாசு வெடிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம நிச்சயமாக பட்டாசே வெடிக்க மாட்டோம். பட்டாசு வெடிக்கிற பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியாகவும் இருக்காது. ஆனால் ஒரு குழந்தையோட மனநிலை இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணோம். வானத்தில் எவ்வளோ அழகாக கலர் கலராக வருது, நம்மளும் வெடிக்கும்போது எப்படி சூப்பராக இருக்குது, அந்த த்ரில் இருக்குது, அது பக்கத்தில் போய் பற்ற வைக்கிறதுல ஒரு த்ரில் இருக்குது அப்படின்னு அந்த த்ரில்லு தான் அதில் முக்கியம். அதுக்கு மீனிங் கிடையாது. நம்ம ஏன் வந்து இதை செலிப்ரேட் பண்ணணும், நம்ம ஏன் அதை செய்யணும், நம்ம ஏன் இதை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே மீனிங் இல்லாத செலவு தான். அப்போது எனக்கு குட் பேட் அக்லி பார்க்கும்போதும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த செலிப்ரேஷன் வந்து அஜித்குமாரோட ரசிகர்களோடு சேர்ந்து ஆதிக் பண்ணுற ஒரு செலிப்ரேஷன். என் தலைவனை பாடுறா எப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் பாடுறான்னு. இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம சிஎஸ்கே மேட்ச் போகிறோம், தோனி வந்து களத்தில் இறங்குறாரு, அவர் ஆட போகிறது அந்த 2 பால் தான். ஆனால் நமக்கு அது ஒரு செலிப்ரேஷனாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட இந்த படமும் அப்படி தான். இந்த படத்தில் வந்து அஜித் வந்து அப்படியே நடித்து தள்ளலை, ஒரு பயங்கரமாக நடிப்பு இதை வெளிப்படுத்தலை, இதில் ஒரு கதையும் இல்லை. ஆனால் இது நமக்கு பிடிக்குது. ஏன்னா இது வந்து ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இது நமக்கு பிடிக்குது. இப்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் சேர்த்துட்டே வராங்க. இப்போ சிம்ரனை பார்க்கவும் நமக்கு ஒரு பயங்கர நாஸ்டாலஜியா வருது, 90s நாஸ்டாலஜியா வருது. அதில் வந்து அந்த இந்த பாட்டை தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா வைக்கும் போது நமக்கு இன்னும் ஒரு பயங்கர ஃபன்னாக இருக்குது. அப்புறம் அந்த சாங்ஸு 90s சாங்ஸ் எல்லாம் படத்தில் திரும்ப திரும்ப போடும்போது நமக்கு அந்த நாஸ்டாலஜியாவுக்கு ஒரு
பயங்கரமான ஒரு ஃபன் இருக்குல்ல, அந்த ஃபன்னை வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் இதுக்குள்ளே நமக்கு வந்து இந்த படம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது, சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது. நமக்கு வந்து ஏன் வந்து இந்த மாதிரி மீனிங்லெஸ் செலிப்ரேஷன்ஸ் நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு யோசிச்சோம்னா, நம்ம எல்லாத்துக்கும் மீனிங் கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து முதல்ல நம்மக்கிட்ட இருந்து எதை பறிக்குது அப்படின்னா நம்மளுடைய விளையாட்டுத்தனத்தை வந்து பறிச்சிருது. நம்ம ஒரு குழந்தைத்தன்மை இருக்குல்ல நமக்குள்ளே, எல்லாத்தையும் எக்ஸைட்டடாக ஹேண்டில் பண்ணுறது, எக்ஸைட்டடாக பார்க்குற அந்த குழந்தைத்தனம் அப்படிங்கிறத வந்து இந்த மீனிங் தேடுறது, மூளையால் எல்லாத்தையும் பகுத்தறிந்து பார்க்க ட்ரை பண்ணுறது, இது வந்து என்ன பண்ணுவோன்னா நம்மளுடைய அந்த ப்ளேஃபுல்னஸை வந்து கம்மி பண்ணிடுது. அப்போ மீனிங்லெஸ் செலிப்ரேஷன்ஸ் வந்து அந்த ப்ளேஃபுல்னஸை தான் வந்து தூண்டக்கூடியதாக இருக்குது. நம்ம வந்து தேட்டரில் ஒரு படம் பார்க்குறோம், இல்லை கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒன்று சும்மா போய் பசங்க கூட போய் கிரிக்கெட் விளையாடுறோன்னு வச்சுக்கோங்களேன். பசங்க கூட கிரிக்கெட் விளையாடுறதுனால நமக்கு என்ன யூஸு? ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் விளையாடும் போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. இந்த ப்ளேஃபுல்னஸை வந்து இந்த மீனிங்லெஸ் செலிப்ரேஷன்ஸ் தான் நமக்கு கொடுக்கும். நம்ம வந்து மீனிங்கை தேடாமல் இருக்கும்போது நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ளே ரொம்ப தீவிரமாக ஈடுபட ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து ஃபுல்லாக அதில் அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கோம். அதுதான் இந்த மீனிங்லெஸ் செலிப்ரேஷன் நமக்கு கொடுக்கக்கூடியது. நம்ம அது நடக்கும்போது அதுலேயே இருப்போம். ஏன்னா அதனால எந்த அவுட்கமும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. சந்தோஷம் மட்டும்தான் அதில் நமக்கு கிடைக்க போகிற ஒரே அவுட்கம். நம்ம வந்து ஃப்யூச்சரை பற்றியோ பாஸ்ட்டை பற்றியோ அங்கே எதுவுமே யோசிச்சுட்ருக்காமல் அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அந்த விஷயத்தை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணக்கூடியவங்களாம் நம்ம இருப்போம். அதுக்கடுத்தது நம்ம எதை பற்றியும் யோசிக்க தேவை இருக்காது. நம்ம வந்து இதில் என்ன டிசிஷன் எடுக்கணும், இதில் என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், ஜஸ்ட்டு பெருசாக ஆராய்ச்சியெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு கிவிங் அவர் செல்ஃப் அப்படிங்கிறது இருக்குல்ல, நம்ம முழுசாக நம்மளை அங்கே ஒப்படைச்சிக்கிட்டோம்னா ஃபுல் ஃபன்னு தான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ திருவிழாலெல்லாம் ரோட்டில் வந்து கொட்டடிச்சிட்டு போவாங்க. அப்போ நம்மளும் கூட சேர்ந்து போகும்போது டான்ஸ் ஆடிட்டே போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க ஃபுல்லாக ஜாலியாக இருப்பாங்க. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான், அவனுக்கு எதை பற்றியும் யோசிக்க தேவை இருக்காது. அவன் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டே போவான். அந்த செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதுக்கு எந்த மீனிங்கும் கிடையாது. நம்ம ஊரில் ஏன் வந்து திருவிழா திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு அந்த காலத்துலேருந்து நமக்கு வந்து நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன்ஸ் இருக்குல்ல, ரொட்டீன் வந்து நம்மளை போட்டு புழிஞ்சு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஆன்மாவை வந்து வெளியே எடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது அந்த ஆன்மாவை வந்து திருப்பி எடுக்கணும், திருப்பி மீட்டுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மியூசிக்கும் இந்த ஒரு செலிப்ரேஷனும் இந்த ஒரு எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த கொண்டாட்டமும் நமக்கு எப்போவுமே தேவைப்படுது. ஸோ அப்போது இது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்புறம் நம்ம வந்து சப்ரெஸ் பண்ண எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தருணமாக அது இருக்குது. நம்ம கற்றுன்னு கத்தி, நம்ம ஃபுல்லாக டான்ஸ் ஆடி, நம்ம பாட்டு பாடி, நம்ம வந்து பசங்க கூடயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ சேர்ந்து ரொம்ப உற்சாகமாக வெளிப்படுத்திக்கிறது இருக்குல்ல, அது வந்து நமக்குள்ளே சப்ரெஸ் பண்ண எமோஷன்ஸை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுன்றாங்க. அப்போது அங்கே வந்து இந்த மீனிங்லெஸ் செலிப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ மீனிங்லெஸ் செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அதை திரும்ப திரும்ப நம்ம லைஃப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்னென்னா பெரும்பாலும் இப்போல்லாம் வந்து ரொம்ப அறிவு நமக்கு முத்தி போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் வந்து பகுத்தறிந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதை நான் ஏன் செய்யணும், அதை நான் ஏன் செய்யணும், நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். இந்த வோக் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களா, குறியீடு தேடுறவங்களாகிட்டோம். சினிமா பார்த்தா கூட இதுக்கு என்ன மீனிங்கு, அதுக்கு என்ன மீனிங்கு அப்படிலாம் இல்லை. சினிமா இஸ் சினிமா, அவ்வளோதான். அதை பார்த்தனா ஜாலியாக என்ஜாய் பண்ணனா போனேன்னா அவ்வளோதான். சில சமயம் நமக்கு அப்படிப்பட்ட படமும் தேவை, அப்படிப்பட்ட சினிமாவும் நமக்கு அவசியம். நம்ம அப்படிப்பட்ட படங்கள் தான் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். நம்ம எத்தனை ரஜினி படங்கள் பார்த்துருக்கோம், பாஷா பார்த்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். பாஷா படத்தில் என்ன கருத்து இருக்குது இல்லையா? அப்போது அந்த மீனிங்லெஸ் செலிப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குட் பேட் அக்லி அப்படிப்பட்ட ஒரு மீனிங்லெஸ் செலிப்ரேஷன் படம் தான். உங்களுக்கு அஜித் பிடிக்கும், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஜாலியாக கொண்டாட 90s நாஸ்டால்ஜியா பிடிக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ண பிடிக்கும்னா அந்த படம் நிச்சயமாக பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து ரொம்ப தீவிரமான சினிமா ஃபேனு, எனக்கு வந்து அகிரா குரோசவா, அப்பாஸ் கியாஸ்டமி இந்த மாதிரியான இயக்குனர்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஏரியா பக்கமே போயிடாதீங்க, வேறு பக்கம் போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கான செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வேறு, இன்டெலெக்சுவல் செலிப்ரேஷன்ஸ்
இன்டலெக்சுவல் செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. பட் மீனிங்லெஸ் செலிப்ரேஷன்ஸ் ஜாலியாக நடு ரோட்டில் இறங்கி குத்து போடுற ஆளுங்களுக்கும் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வெடிக்கிறவங்களுக்கும் இந்த படம் ஒரு பட்டாசான படமாக இருக்கும். ஸோ நாளைக்கு மீண்டும் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மா காதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. டாட்டா பை.